ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. ஆகஸ்ட் 31 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்மிட் வந்து சைனாவில் நடந்திருக்கு. எஸ்சிஓ அப்படின்றது வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட சம்மிட் வந்து நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த ஒரு சம்மிட்டுக்கு கலந்துக்கிட்டாரு. சைனாவில் டியன்ஜின் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்மிட் ஆனது வந்து நடந்திருக்கு. நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் அவர்களும் வந்து புட்டின் அவர்களுடைய லிமோசின்ல உட்காந்து பர்சனலாக 1 hour உட்காந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல 50% டாரிஃப் ஆனது விதிச்சிருந்தார் இல்லையா. சோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக் ஆனது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் சைனாவோட பிரசிடென்டான ஜி ஜின்பிங் அவரையுமே வந்து மீட் பண்ணி பாரத பிரதமர் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒரு சம்மிட்ல அபிஷியலா ரஷ்யா, இந்தியா, சைனா 3 நாடுகளுமே வந்து இப்போ கை கோர்த்து நின்று இருக்கிறாங்க. இந்த ஒரு ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. யாருக்கு அகைன்ஸ்டான்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா வந்து யுஎஸ் பிரசிடென்டான டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக தான். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்த 3 நாட்டையுமே வந்து கார்னரானதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ஒரு வெஸ்டர்ன் குளோபல் டாமினன்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரியோவானது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரிக் இஸ் நத்திங் பட் ரஷ்யா, இந்தியா, சைனா. ஸோ இந்த ஒரு 3 நாடுகளும் சேர்ந்தது தான் அந்த ட்ரியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசலானது இருந்தது. அது எல்லாமே வந்து இந்த ஒரு மீட்டிங்கில் சார்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க பேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்க அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுறதுக்கு வசதியாக நார்மலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங்கில் பேசியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் அந்த டைரக்ட் ஃப்ளைட் சர்வீஸ் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா டாக்ஸுமே வந்து மேற்கொண்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் வந்து சைனா கூட ஒரு நல்ல ஒரு உறவு வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்காருன்னே நம்ம வந்து சொல்லலாம். பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட், ரெஸ்பெக்ட் அண்ட் சென்சிட்டிவிட்டி ஒரு என்ஹான்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் ஆனது வந்து இப்போ இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் வந்து பில்ட் ஆயிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்புறம் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வழிகளுமே இப்போ ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அந்த மல்டி லேட்டரல் கொலாபரேஷன் ஆனது வந்து ஸ்ட்ரென்தன் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிக்ஸ் சமிட் ஆனது வந்து நடக்க இருக்கு. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சைனா பிரசிடென்ட் அவர்களை வந்து அஃபிஷியலாக இன்வைட்டும் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவே ஒரு வெல்கமிங்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு மீட்டிங் அமைஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் புட்டின் அவர்கள் வந்து கன்ஃபார்ம் ஆனதை பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நட்பு ஆனது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. அதை யாராலையும் வந்து பிரிக்க முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவான டிசிஷன்ஸ் வந்து இந்த ஒரு மீட்டிங்கில் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய கான்டென்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு Pulse Up and follow our official Instagram page Pulse Up Official. நிறைய பேர் வந்து subscribe and follow பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. Please do subscribe and follow. உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. I'll see you guys in the next video. Bye.